கோயில் நிதியை கல்விக்காக பயன்படுத்துவதில் என்ன தவறு என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் சார்பில் கொளத்தூரில் கல்லூரி கட்டுவதை எதிர்த்து ரமேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கில் இந்த கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது அருள்மிகு கபாலீஸ்வரர் கோயில் சார்பாக கொளத்தூரில் ஒரு கல்லூரி அமைப்பதற்கு சோமநாத சுவாமி கோயிலோட திருக்கோயிலோட நிலத்தில் 5 ஆண்டுகளுக்கு யாருக்குமே லீஸ் எடுத்திருந்தாங்க. இந்த லீஸ் 25 வருஷத்துக்கு லீஸ் வேணும்னு சொல்லிட்டு கபாலீஸ்வரர் கோயில் கமிஷனர் HRNC கமிஷனர்கிட்ட ஒரு இது கொடுத்துருந்தாங்க, கோரிக்கை கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் கமிஷனர் அப்ஜெக்ஷன்ஸ் கால் ஃபார் பண்ணுறாரு. 5 ஆண்டுக்கு மேலே லீஸ் கொடுக்கணுன்னா கமிஷனர் அப்ஜெக்ஷன்ஸ் கால் ஃபார் பண்ணணும். 5 ஆண்டுகளுக்கு மேலே போகிறதுனால கமிஷனர் அப்ஜெக்ஷன்ஸ் கால் ஃபார் பண்ணதில் TR ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாரு. இந்த 5 ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் லீஸ் கேட்கும் போது சரிவர இவங்க சட்டத்தை இவங்க கடைப்பிடிக்கலன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீங்கள் கமிஷனர்கிட்ட அப்ஜெக்ஷன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு வழக்கு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அதுக்கு மேலே மேல்முறையீடு இன்றைக்கி மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துக்கு வந்ததில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா சோமநாத சுவாமி கோயிலில் இந்த கல்லூரி அமைக்கப்படுது. சோமநாத சுவாமி கோயிலுக்கு மாதத்துக்கு 3,90,000 வாடகை வரப்போகுது. இதுக்கு முன்னாடி ஆண்டு வருமானமே அந்த நிலத்தில் 1,40,000 வந்தது. இப்போ மாத வருமானம் 3,19,000 வருது. அதனால் இது கோயிலுக்கு நல்லது தான். இது கோயிலுக்கு பயன்பாடுக்கு நல்லது. இது ரெண்டாவது, இது கல்லூரி அமைக்கிறதுக்காண்டி ஒரு திட்டம், இதை தடை செய்யப்பட முடியாது. ரெண்டாவது, மூணாவது, இந்த வழக்கு தாக்கல் செஞ்ச TR ரமேஷ் இவருக்கு என்ன உரிமை இருக்குது? கோயிலுக்கு நல்லது நடக்குது, இதை ஏன் அவர் தடை செய்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி நம்ம என்ன முக்கியமாக வாதம் வைத்தோம், அந்த ரமேஷ் என்றவர் எதுக்காக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து தடை கோரினார்? இது இதுக்கு முன்னாடி அது பார்க்கிங் ஃபெசிலிட்டியாக 2 ஏக்கர் 40 லட்சம் 40 சென்ட் பார்க்கிங் ஃபெசிலிட்டியாக இதுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆண்டு வருமானமே 1,40,000 தான் இந்த கோயிலுக்கு வந்தது அந்த நிலத்தினால. இப்போ இது கபாலீஸ்வரர் கோயில் கட்டுமானம் அமைக்கிறதுக்காண்டி மாதத்துக்கே 3,19,000 நினைச்சிருக்காங்க. இது 3 வருஷத்துக்கு தான். இது எவ்ரி 3 இயர்ஸ்க்கு ரிவைஸ் பண்ணுவாங்க. இதனால் கோயிலுக்கு இது பயன்படுது. ரெண்டாவது, கல்லூரி அமைக்கிறது எல்லார் மக்களுக்கும் பயன்பாடாக இருக்கிறதுனால இது நல்ல விஷயம்தான். கோயில் நிதியிலேருந்து கல்லூரி அமைக்கிறதுக்கு அறநிலைத்துறை சட்டத்திலே இடம் இருக்குது. அதனால் இதில் எதுவும் தடை விதிக்க முடியாதுன்னு நாங்கள் வாதம் வச்சோம். அதுக்கு TR ரமேஷ் பத்திரிக்கை அவர் என்ன சொன்னார்னா, இது சட்டத்துக்கு இவங்க சரிவர கடைப்பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.